நெக்ஸ்ட் பார்க்குறோம், இதே டாப்பிக்கில் பார்க்குறோம். டி பிராக்லி ஒரு சயின்டிஸ்ட் வர்றாரு. இவர் வந்து டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு தியரியை வந்து கொடுக்குறாரு. டியூவல் நேச்சர், டியூவல்னா டபுள் கேரக்டர் பார்க்குறோம். ஒன்று வந்து பார்ட்டிகல் கேரக்டர், இன்னொன்று வேவ் கேரக்டரை பற்றி கொடுக்குறோம். பார்ட்டிகல் கேரக்டர்னா என்ன, வேவ் கேரக்டர்னா என்ன? நம்ம இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இந்த ரெண்டு கேரக்டர் இல்லாத எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. அப்போ பார்ட்டிகல் கேரக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எமிஷன், அப்சார்ப்ஷன். சூரிய ஒளி வந்து தரையில் படும்போது என்னது, ஒன்று வந்து அப்சார்ப்ஷன் பண்ணும், இன்னொன்று எமிஷன் பண்ணும், ரெண்டுமே பண்ணும். அதைத்தான் வந்து பார்ட்டிக்கல் கேரக்டர்ன்ற வந்து சொல்கிறோம். அப்போ டி பிராக்லி கண்டுபிடிச்சதில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் கேரக்டர், இன்னொன்று வேவ் கேரக்டர். வேவ் கேரக்டர்னால் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இந்த மாதிரி வந்து 5 கான்செப்டை வந்து சொல்கிறாரு. அந்த 5 கான்செப்ட்டுமே வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸு. நான் பேசுகிற சவுண்டு வந்து என்னது, ட்ராவல் ஆகுது, உங்களை வந்து ரீச் அடையுது. எப்படி ஆகுது? சவுண்ட் வேவ்ஸ் இஸ் கன்வெர்டட் இன் எலக்ட்ரிக் சிக்னலாக வந்து மாறுது. சப்போஸ் செல்ஃபோனில் பார்க்காம அல்லது கம்ப்யூட்டரில் பார்க்காம நேரடியாக உட்காந்துருந்தா சவுண்ட் வேவ்ஸை வந்து கன்வெர்ட் ஆகும். அது வந்து வேவ் ஃபார்மேஷனில் தான் கன்வெர்ட் ஆகும். இதைத்தான் வந்து டி பிராக்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே வந்து சிங்கிள் பார்ட்டிக்கல் வந்து கிடையாது, ரெண்டுமே வந்து டியூவல் பார்ட்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ டியூவல் பார்ட்டிக்கல்னு சொல்லும்போது டபுள் கேரக்டர்ஸ் வந்து டியூவல்னா டபுள்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன்னா வந்து என்ன சொல்கிறோம், இஃப் யூ ஸ்டாண்ட் நியர் பை தி மிரர் முன்னாடி நிற்கும் போது நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து கிடைக்குது, அதை வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, நான் போட்டுக்க ஸ்பெக்ஸ் இருக்குது. ஸ்பெக்ஸ் வந்து ரிஃப்ராக்ஷன். ஏன் ரிஃப்ராக்ஷன் சொல்கிறோம்? இந்த கண்ணாடியை கழட்டிட்டா இந்த ஐயில் வந்து ரேஸ் வருது, ரேஸ் வந்து இதில் படுது. எதில் படுது? ஸ்பெக்ஸில் வந்து படுது. பட்டு வந்து என்னது, அப்படியே வெளியே வருது. பெனிட்ரேஷன் த்ரூ திஸ் மீடியம், அதை தான் வந்து ரிஃப்ராக்ஷன் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் இன்டர்ஃபரன்ஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டைஃப்ராக்ஷனுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, போலரைசேஷனுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்டர்ஃபரன்ஸ்னா டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து மாறி ஏற்படும், அது வந்து இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். டைஃப்ராக்ஷன் நினச்சிக்க க்ளோஸ்டு ரூமில் அந்த ஓப்பன் பாத்தில் வந்து என்னது விசிபிளாக வந்து தெரியும், அது வந்து டைஃப்ராக்ஷன் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி போலரைசேஷன் சொல்கிறோம். அப்படி போலரைசேஷன் சொல்லும்போது ஒரு கிறிஸ்டலில் வந்து ஒரு லைட் ரேஸ் வந்து படும்போது அதை வந்து ஸ்கேட்டர் ஆகிறது தான் போலரைசேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி 5 விதமான கான்செப்ட் வந்து வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து இருக்குது, இதைத்தான் வந்து சொல்கிறோம். அப்போ வந்து டியூவல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லும்போது டி பிராக்லி வந்து 2 விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஒன்று வந்து வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸு, இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தான் டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம், அதாவது ஈஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஈஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர், மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து ஈஸ் ஈக்குவல் டு h நியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். அதாவது ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் வந்து கொடுக்குறாரு. ஃபேமஸ் ஒரு ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குறாரு, பிளாங்க்ஸ் என்ற சயின்டிஸ்ட் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறாரு. அப்போ கம்பேர் பண்ணும்போது என்னது, mc ஸ்கொயர் சீக்வல் டு h நியூ. ஓகே, அப்போ நியூ வி சீக்வல் டு என்னது, வி சீக்வல் டு n லாம்டா அல்லது நியூ லாம்டா, வி சீக்வல் டு நியூ லாம்டா. ஓகே, அப்போ சி சீக்வல் டு என்னது, நியூ இன்ட்டு லாம்டா. ஓகே, அப்போ நியூ சீக்வல் டு என்னது, சி பை லாம்டா, நியூ சீக்வல் டு சி பை லாம்டா. ஓகே, இப்போ பார்க்கும்போது என்னது, mc ஸ்கொயர் சீக்வல் டு hc பை லாம்டா. ஒரு சி கேன்சலு. அப்போ mc சீக்வல் டு என்னது, h பை லாம்டா. அப்போ லாம்டா சீக்வல் டு என்னது, h பை mc. ஓகே, சி சீக்வல் டு வி. அப்போ லாம்டா சீக்வல் டு என்னது, h பை mv. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் வருது. லாம்டானா வேவ் லென்த்து. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் வேவ் லென்த் இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு வந்து வெலாசிட்டி இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது. இதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வெலாசிட்டி வேரியாகும், வேவ் லென்த் வேரியாகும், ஃப்ரீக்வன்சி வேரியாகும். இதைத்தான் வந்து டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸில் வந்து சயின்டிஸ்ட் வந்து லாம்டா சீக்வல் டு h பை mvன்னு சொல்கிறாரு. அப்புறம் p சீக்வல் டு mv, p சீக்வல் டு mv, p சீக்வல் டு மொமெண்டம் சீக்வல் டு mvன்னு சொல்கிறோம். அப்போ லாம்டா சீக்வல் டு என்னது, h பை p, லாம்டா சீக்வல் டு h பை pன்ட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷனை வந்து சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்னு வந்து நம்ம வந்து கான்செப்டில் வந்து சொல்கிறோம்.
ஓகே, இதை பார்க்கலாம். இது ரிலேஷன் நியூ ஹச்ன்றது ஹச்சினுடைய வேல்யூ வந்துடுது h is equal to 6.626 into 10 to the power of 34 ஜூல் செகண்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுக்குறோம். இதான் வந்து ஃபேமஸான ஈக்குவேஷனு. இதை வச்சு தான் வந்து டி பிராக்லி வந்து ஒரு பார்ட்டிக்கலும் வேவ் கேரக்டரும் சேர்ந்த டியூவல் பார்ட்டிக்கல்னு சொல்லி கன்ஃபார்மான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதை ப்ரூவ் பண்ணி அவர் சொல்கிறாரு. லாம்டா சீக்வல் டு ஹச் பை எம்பி, லாம்டா சீக்வல் டு ஹச் பை பின்னு வந்து சொல்கிறாரு. பின்றது லீனியர் மூமெண்டம், பி சீக்வல் டு எம்பி, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு.